இன்னும் இந்த ஹோட்டலை பற்றி பல தகவல்கள் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ்டு. எல்லாமே க்ளோஸ்டு. இப்போ மேலே ட்ரோன்லேருந்து பார்க்கலாமா, மேலேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு அந்த சிட்டி பேலஸ். வாய் உதற அளவுக்கு குளிர் இருக்குங்க. கச்சன்னு இருந்தது இந்த இடம். இப்போ பாருங்க எப்படி இருக்கு. இந்த அழகான சிட்டி பேலஸை நீங்கள் பார்க்கலாம். லேக் பிச்சோலாவோட கரை ஓரத்தில் இருக்கு. கீழே 2 பிரிட்ஜ் தெரியுது பாருங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பிரிட்ஜில் வந்து வாங்க இப்போ நம்ம இந்த ட்ரோனை லேண்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. கீழே நான் நின்று இருக்கேன் பாருங்க, பொறுமையாக லேண்ட் பண்ணலாம் வாங்க. இந்த அழகான உதய்பூர் நைட்டில் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாமாங்க ஒரு ரவுண்டு. சும்மா எல்லா கடையும் சாத்திட்டாங்க, எல்லாம் ஆல்மோஸ்ட் தூங்கியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த லேக் சைடு ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து லைட் ஆனில் இருக்கும். சும்மா எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஒரு கடை கூட இல்லைங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ்டு. எல்லாமே க்ளோஸ்டு. இந்த பக்கம் ரிவரும் அதோட 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும், ரிவர் இல்லை, லேக் பிச்சோலா பச்சோலி. சரி பார்த்து சொல்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இதில் என்ன ஹைலைட்னா வாய் உதற அளவுக்கு குளிர் இருக்குங்க. 19-18 டிகிரி. யாருமே ஸ்வெட்டர் இல்லாமல் வெளியே இல்லை. ஏதோ ஒரு அரைக்கை டிஷர்ட்டை போட்டுன்னு போயின்னு இருக்கோம். சும்மா போவோம் வாங்க. உதய்பூர் நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேலஸ் பாருங்க இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது. காலையில் இங்கே நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தோம். ஈவினிங் எவ்வளோ கூட்டமாக இருந்தது. இப்போ பாருங்க எப்படி இருக்கு. எவ்வளோ கச்சன்னு இருந்தது இந்த இடம். இப்போ பாருங்க எப்படி இருக்கு. இல்லைங்க, ரோடெல்லாம் காலியாக இருக்குங்க. நைட்டு 12 மணிக்கு வந்தால் காலியாக தான் இருக்கேன். சும்மா சுற்றி பார்க்கலாம் தான் வந்தேன். இல்லைங்களா இப்படி தான் இருக்கு. ஒரு கடையுமே இல்லைங்க. இவ்வளோ இதுவாக க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. இந்த ரோடு இவ்வளோ நேரமாக நம்ம உதய்பூரை கீழேருந்தே பார்த்துட்டு இருந்தோங்க. இப்போ மேலே ட்ரோன்லேருந்து பார்க்கலாமா, மேலேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு அந்த சிட்டி பேலஸ், அந்த லேக்கோட அழகு, லேக் நடுவில் இருக்கிற தாஜ் பேலஸ், இந்த உதய்பூரே லைட்ஸில் எப்படி மின்னுதுன்னு பார்க்குறீங்களா? நானே லேக் பக்கத்தில் தாங்க தங்கியிருந்தேன். அந்த லேக்குக்கு நடுவில் அழகாக அந்த கார்னரில் ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்களேன், சூப்பராக. அது ஸ்விம்மிங் பூல் தெரியுது. லேக் பிச்சோலா மேலே தான் பறந்துட்டு இருக்கோம். அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் லைட் எரியுது. அதுதான் தாஜ் லேக் பேலஸ். அழகான அந்த ஹோட்டல் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கூட வந்திருக்கும். அந்த ஹோட்டலை பற்றி நான் கிட்ட போக போக சொல்கிறேன் வாங்க. இந்த மொத்த ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ் ஆன மாதிரியே தெரியும், தண்ணியில் முழுகின மாதிரியே இருக்கும். ஏன்னா அது மொத்தமாகவே தண்ணிக்கு நடுவில் தாங்க கட்டியிருக்காங்களே. இன்னும் இந்த ஹோட்டலை பற்றி பல தகவல்கள் இருக்குது. டே லைட்டில் நான் நாளைக்கு எடுக்கிறேன் சூப்பராக. அது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது நான் அதை பற்றி பேசுகிறேன். தாஜ் பேலஸ்லேருந்து அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா இந்த அழகான சிட்டி பேலஸை நீங்கள் பார்க்கலாம். லேக் பிச்சோலாவோட கரை ஓரத்தில் இருக்குது. அந்த சிட்டி பேலஸோட ஓரத்தில் பாருங்களேன் எவ்வளோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது சின்ன சின்னதாக. அதில் ஸ்விம்மிங் பூல் கூட தெரியுது பாருங்கள். நம்மளோட போன வீடியோவில் இந்த பேலஸோட டூரை தான் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. அப்படியே ஸ்லோவாக லேக் பிச்சோலா மேலேயே ஃப்ளை பண்ணி போகலாம் வாங்க. கீழே 2 பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பிரிட்ஜில் வந்து நம்ம ஜஸ்ட் வாக் மட்டும் பண்ணலாம், நடந்து போகிற பிரிட்ஜ். பின்னாடி இருக்கிறது தான் வண்டி போகிற பிரிட்ஜ். எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இந்த சிட்டியவே. அந்த காலத்திலேயே இது வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு தான் அழைக்கப்படுது உதய்பூர். இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க இந்த கரை ஓரத்தில் அழகா. ஸோ இந்த லேக் பிச்சோலா, இந்த உதய்பூரோட நைட் வியூவை மேலே ட்ரோன்லேருந்து அழகாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம இந்த ட்ரோனை லேண்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. கீழே நான் நின்றுருக்கேன் பாருங்கள், பொறுமையாக லேண்ட் பண்ணலாம் வாங்க. நாளைக்கு வீடியோ அடுத்த எபிசோட மறந்துடாதீங்க. அதுதான் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த மொத்த லேக் பிச்சோலாவை நான் டே டைமில் காமிச்சிருப்பேன். ட்ரோன்லேருந்து சிட்டி பேலஸ், தாஜ் லேக் பேலஸ், ஜக் மந்திர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சூப்பராக இருக்குங்க. இந்த உதய்பூர் சிட்டியோட எம்டி நைட் லைட் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. ரொம்ப பெருசாக கடைங்களே இல்லைங்க, எல்லாம் சாத்திட்டாங்க. இவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்குது ஊர் பார்க்கறதுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-11 மணிக்கெலாம் எல்லாம் சாத்திடுறாங்க. 12 மணிக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக தூங்கவே போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக கடையும் இல்லை. ரூமுக்கும் வந்துட்டேன். ரூமில் இந்த கீழே ரூம் கீழே இந்த ஏரியா நல்லா இருப்பாங்க. இந்த காமிக்கலாம் தான் வந்தேன். சரிங்க, இதோட இந்த vlog முடிச்சிக்கலாம். நீங்கள் டயர்டு நிறைய வேலை பண்ணிட்டோம். நைட் அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் வேறு பார்த்துருப்பீங்க, அதை வேறு எடுத்துருந்தோம். அது வேறு சூப்பராக எடுத்துருந்தோம். மழை வேற தூரிட்டே இருந்தது. இப்பெல்லாம் மழை தூர்னதால தாங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய இடம் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். நாளைக்கு காலையில எழுந்து இன்னும் ஒரு 4-5 இடம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம இங்கேருந்து ஜோத்பூர் கிளம்பணும். ஓகேவா? ஸோ நான் எப்போ சொல்றேன், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க,
வீடியோ பிடிச்சா உங்க 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.